ஹாய் நண்பா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்டிபிசி அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் எனி டிகிரி படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5810 காலியிடங்கள் விட்டிருக்காங்க. இதில் ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இந்த மாதிரி ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஐடில இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸை ஸ்டார்டிங்ல எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணாம கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபீஸை பே பண்ணுங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இதற்கு பெயர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். இந்த மாதிரி பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் கோர்ஸை ஆக்யூ ஜாப் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கேண்டிடேட் ஜாப் எடுத்திருக்காங்க. ஆக்யூ ஜாப் 500+ கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கு. அதனால 100% உங்களுக்கு ஜாப் அசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ளை பண்ற எல்லாருக்கும் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் கோர்ஸ் கிடைச்சிடாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும். அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் கோர்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா செமி பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கு. இதன் மூலமா இனிஷியலா நீங்க பாதி அமௌண்ட்டை பே பண்ணிட்டு கோர்ஸ் படிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன்னு இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. என்ரோல் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து லிங்க் தரேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்பவே செக் பண்ணி பாருங்க ஆக்யூ ஜாப். கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரீசெண்டா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்டிபிசி வேலைகள் அக்டோபர் 21ஆம் தேதி வர்றதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அபிஷியலா நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 21 இன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 20. சரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்து டைம் கொடுக்குறாங்க. வேலைகளை பொறுத்தளவு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில ரீஜியன் வைஸா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சதர்ன் ரீஜனுக்கு கீழே, அதாவது சென்னை டிவிஷனுக்கு கீழே தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மொத்தமாக நாடு முழுவதும் 5810 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. இதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த ஜாப், அண்ட் தென் ஸ்டேஷன் மாஸ்டர், அதற்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இந்த மாதிரியான ஜாபுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அப்ளை பண்ணுவாங்க. அதற்கான ரீசனே இந்த ஜாபுடைய நேச்சர் தான். மொத்தமாக நாடு முழுவதும் 615 காலியிடங்கள் இருக்கு. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாப் இருக்குதுங்க. நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதில் வந்து ஒரு 161 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கான சேலரி பேசிக் பே 35,400 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்கும். அந்த அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் ஒரு 50,000 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் earn பண்ணலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் எல்லா ஜாபுக்குமே 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்கு. அண்ட் தென் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதில் வந்து ஒரு 3416 காலியிடங்கள் இருக்கு. ஸோ அதிகப்படியான வேகன்சி இங்கே இருக்கிறதுனால எல்லாருமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜாபுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேசிக் பே உங்களுக்கு 29,200 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அலவன்ஸ் போட்டாலுமே ஒரு 50,000 55,000 ரூபாய் வரைக்கும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் earn பண்ணலாம். அண்ட் தென் ஜூனியரில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு பேசிக் பே 29,200 ரூபாய். 921 காலியிடங்கள் இருக்கு. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்டில் ஒரு 638 காலியிடங்கள் இருக்கு. 29,200 ரூபாய் பேசிக் பே. அண்ட் தென் ஃபைனலாக வந்து டிராஃபிக் அசிஸ்டண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59 காலியிடங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான காலியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதுமே உங்களுக்கு 59 காலியிடங்கள் தான் இருக்குது. பேசிக் பே 25,500 ரூபாங்க. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் 20,000 ரூபாய் போட்டாலுமே ஒரு 40,000 45,000 ரூபாய் வரைக்கும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் earn பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. SC/ST அப்படின்னா கூடுதலாக 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC அப்படின்னா கூடுதலாக 3 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 33. அதிலிருந்து நீங்கள் ஒரு 3 வருடங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 36 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய OBC கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படிங்கிறது BC, BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான். அதே மாதிரி SC/STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே
சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். அன்னெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. அன்னெக்சர் ஏ வந்து நோட்டிஃபிகேஷன் எண்டில் இருக்கு. கல்வி தகுதியை பொறுத்தளவு இந்த வேலை வாய்ப்பு டிகிரி ஸ்டாண்டர்டில் வர்றதுனால எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் தான். ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. குறிப்பாக இதில் டைப்பிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு மட்டும் அடிஷ்னலாக உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி லாங்குவேஜில் உங்களுக்கு டைப்பிங்ஸ் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மற்றபடி டைப்பிஸ்ட் அல்லாத பதவிகள், இப்போ டிராஃபிக் அசிஸ்டன்ட் இருக்குது, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்குது, ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்குது, டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்குது. இந்த மாதிரியான வேலைகளுக்கு எனி டிகிரி படித்தவங்க தவறாமல் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், திருநங்கைகள், பர்சன் வித் டிசபிலிட்டி, இபிசி இவங்க எல்லாருக்குமே ஜஸ்ட் ஒரு 250 ரூபா அப்ளிகேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்க. இந்த ஃபீஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குது. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை எழுதி முடித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண 250 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு 500 ரூபாய் இனிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது 500 ரூபாய் பே பண்ணி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை எழுதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 100 rupees தான் கணக்கில் வருது. இதை ஃபாலோ பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி தெளிவாக போட்டிருப்பாங்க. ஒரு ஜாபுக்குமே இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசுங்க. அதனால் இம்பார்ட்டனாக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சரிங்களா? அண்ட் தென் ஃபைனலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஆப்டிடியூட் டெஸ்ட் கூட இருக்குதுங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் லைக் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இன்டர்வியூ வந்து கிடையாதுங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதாவது டைப்பிஸ்ட் கேட்டகரி வேலைகளுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மற்ற ஜாபுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் இருக்கும். டீடைல்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் இப்போவே பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு காமன் சிலபஸ். அதில் ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த மாதிரி 3 டாப்பிக்கில் ஒரு 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 120 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். லைக் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த எக்ஸாமுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை கிளியர் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு புக்கை நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இப்போவே பை பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சேம் சிலபஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில். ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதற்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குது. 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும். அதாவது தப்பான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் வந்து நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இந்த 2 எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல அகாடமி இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா உடனே நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருந்தபடி படிக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற புக்ஸை மட்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இதில் இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தனியாக டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டைப்பிஸ்ட் வேலைகளுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த வேலைகளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இதில் டிக்கெட் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதுங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரயில்வேயுடைய அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் ஃபாஸ்ட்டாக அந்த அப்ளிகேஷன் டெமோ வீடியோ ஆல்சோ அப்லோட் பண்ணுறேன்.
அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்களுடைய சிக்னேச்சர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய 5810 காலியிடங்களை ஒரு ரீஜன் வைஸாக, அதாவது ஒரு ஆர்ஆர்பி டிவிஷன் வைஸாக வந்து வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்னை டிவிஷனில் வரும், சென்னை ரீஜன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய வேலைகள் இந்த ஆர்ஆர்பி சென்னை இந்த டிவிஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ நமக்கு எவ்வளோ காலியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 187 காலியிடங்கள் நமக்கு வந்திருக்கு. அதாவது 5810 காலியிடங்களில் நம்ம தமிழக மக்களுக்கு மட்டும் ஒரு 187 காலியிடங்கள் வந்திருக்கு. இந்த வேகன்சி மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இதில் வந்து அதிகப்படியான காலியிடங்கள். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டில் 108 வேலைகள் இருக்குது. கிளர்க்கு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டரில் 2 காலியிடங்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. இப்போ நம்ம தமிழகத்தில் 2 ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாப் வந்து ஓப்பனிங் இருக்குது. காம்படிஷன் கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எலிஜிபிளாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வருடம் தோறும் தவறாமல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். இந்த வருடத்திற்கான வேலைகள் ரொம்ப கம்மி தான் கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ண முடியலனா கூட அடுத்த வருடம் வரும், அதற்கு அடுத்த வருடம் வரும். ஸோ அப்போ வரக்கூடிய வேலைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதுலேயுமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக எடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.